இன்றைக்கி கிட்டு சமையல் ரெசிப்பியில் வஜ்ர மீன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வஜ்ர மீன் பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்து இது மாதிரி நல்லா கழுகி மஞ்சத்தூள் போட்டு மரினேட் பண்ணி வச்சிடணும். அப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் எண்ணெய் விட்டு ஜீரகம், கடுகு, மிளகு, கறிவேப்பிலை, இஞ்சி துண்டு கொஞ்சம் இதெல்லாம் போட்டு தாளிக்கணும். இந்த ஜீரகம் இஞ்சியும் போடுறது இந்த குழம்புக்கு ஒரு வித்தியாசமான நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இதுக்கு அப்புறம் வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். 2 வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாமே நறுக்கி வச்சிடணும். பச்சை மிளகாய் வதங்கினதும் வெங்காயம் போடணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் போட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதங்க விடணும். மூடி வச்சு வதங்க விட்டுடலாம். இப்போ இதெல்லாமே ஒன்றா வதக்கி எடுத்துடலாம். இந்த வெங்காயம் தக்காளி மூடி வச்சு வதங்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் அரைப்பை அரைச்சி எடுத்துடலாம். எனக்கு அரைப்பு நிறைய வேணும், அதனால் 2 தேங்காய் எடுத்திருக்கேன். திருகின தேங்காய் ஒரு மிக்சியில் போட்டு அதில் 2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 10 காஞ்ச மிளகா, காரம் ஜாஸ்தி வேணும் அதனால் 10 காஞ்ச மிளகா, ஒரு ஸ்பூன் தனியா, அப்புறமா தேவைக்கு புளி சேர்த்துக்கணும். நம்ம இதில் முருங்கைக்காவும் மாங்காவும் சேர்க்குறதுனால புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும். மாங்காவோட புளிப்பு உங்களுக்கு வந்துடும் கறியில். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் டீட்டெயில்ஸும். இப்போது இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. மாங்காவும் முருங்கைக்காவும் ரெடியாக இருக்குது. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் இந்த முருங்கைக்காவும் மாங்காவையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற அரைப்பும் சேர்த்து தேவைக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணி சேர்த்துக்கலாம். கட்டியாக வேணும்னா நம்ம திக்காகவே இந்த கறி பண்ணலாம். நான் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன். எனக்கு கிரேவி ஜாஸ்தி வேணும். இப்போது இந்த கிரேவி கரெக்டாக ரெடி பண்ணிடலாம். காரம் பத்தாததுனால நான் இன்னும் ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உப்பெல்லாம் பார்த்து இதை மூடி வச்சு நல்லா திளைக்க விடணும். திளைச்சி வந்த பிறகு தான் மீன் ஒன்றா பீஸ் அதில் போடணும். போட்டு திருப்பி நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் திளைக்க விடணும். மீன் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். அப்புறம் ஆஃப் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையும் போட்டுடலாம். அவ்வளோதான் இந்த ரெசிபி. இந்த குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.